பயங்கரவாத தடைச்சட்டம் வேண்டாம், நாளை போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு. அடுத்து கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்ய முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. விமல் வீரவன்ச தெரிவிப்பு. பிரிவினைவாதிகளை மகிழ்விக்கவே சுரேசாலை கைது, சம்பத் அத்துகுருள்ள குற்றச்சாட்டு. பயங்கரவாத தடைச்சட்டம் வேண்டாம், யாழில் மக்களின் கருத்தை திரட்டி நீதி அமைச்சுக்கு அனுப்பும் நடவடிக்கை. வடக்கின் பெரும் நீர்ப்பாசனத்தை நசுக்க பெரும் சதி, இரணிமடு விவசாயிகள் அமைப்பு போர்க்கொடி. குடவத்தை மக்கள் மீது போய் வழக்கு போட்டு கொடூர தாக்குதல், நெல்லியடி போலீசாரின் அராஜகம். நிலக்கரி ஊழல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் உண்மையான முகத்தை காண்பித்துள்ளது. மனோ கணேசன் தெரிவிப்பு. சுரேசாலை கைதுக்கான காரணம் 5 முக்கிய குற்றச்சாட்டுகள். பொடிலசியை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய அனுமதி. வடக்கில் 36 வருடங்களாக ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பழமையான அம்மன் கோயிலை முழுமையாக விடுவிக்குமாறு கோரிக்கை. நிலக்கரி இறக்குமதியில் பாரிய முறைகேடுகள், மின்சார சபைக்கு பல பில்லியன் ரூபாய் நஷ்டம், முஜிபூர் காட்டம். வருடாந்திரம் 6.5 பில்லியன் லாபம் பெறும் இலங்கை தொலைத்தொடர்பு மொபிட்டல் நிறுவனம். தரம் குறைந்த நிலக்கரி கொள்வனவு, சிஐடியில் முறைப்பாடு. குஞ்சிக்கால்வழியில் சட்டவிரோத உப்பளம் அமைக்கும் முயற்சியை தடுத்து நிறுத்திய ரவிகரன் எம்பி. கமாண்டோ சலைந்த அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில். பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவுக்கு எதிராக மக்களின் கருத்தை திரட்டி நீதியமைச்சுக்கு அனுப்பும் நடவடிக்கை. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான நுழைவாயில் முன்பாக இன்று பொது அமைப்புகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களின் பங்கேற்புடன் குறித்த நடவடிக்கை இடம்பெற்றது. நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் மற்றும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு தேவையில்லை என்பதை வலியுறுத்தி அந்த கோரிக்கைக்கு வழிச்சேர்க்கும் வகையில் மக்களின் கருத்தை திரட்டி நீதியமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இதன்போது பெருமளவில் பொதுமக்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் கலந்து கொண்டு தபால் அட்டைகளில் தமது கருத்துக்களை பதிவு செய்து வழங்கியிருந்தனர். வடக்கின் பெரும் நீர்ப்பாசனமான இரணிமடு நீர்ப்பாசனத்தின் கீழ் இருக்கும் 28 கமக்கார் அமைப்புகளின் மீது அர்ஜுனா எம்பி கூறும் குற்றச்சாட்டுகளில் உண்மைகள் இல்லை என்று கூறும் கமக்கார் அமைப்புகளின் தலைவர் குறித்த எம்பி உண்மைகளை ஆராயாது அரசியல் கதிரை மீது கொண்ட ஆசை காரணமாக ஒருதலைபட்சமாக கருத்து கூறுவதை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு கூறியவர் மேலும் கூறுகையில், இரணிமடு கமக்கார் அமைப்புகளின் நிர்வாகம் பெறும் நிதி மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் பதிவு செய்யப்படாத அமைப்பு என்றும் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அர்ஜுனா எம்பி முன்வைத்திருந்தார். அவர் குறித்த கருத்தை கூறும் முன் எமது தரப்பின் கருத்துகளையும் கேட்டறிந்து நியாயமாக பேசியிருக்க வேண்டும். ஆனால் அவர் ஒரு தரப்பட்ட கருத்தை ஆதாரமாக கொண்டு கருத்துக்களை கூறியிருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இரணிமடு குளத்தின் நீர்ப்பாசனத்தை வைத்து அரசியல் சித்து விளையாட்டை செய்யவே குறித்த எம்பி முயலுகின்றார். அது மட்டுமல்லாது வடக்கின் நீர்ப்பாசனத்தையும் அதனுடன் தொடர்புடைய 28 கமக்கார் அமைப்புகளையும் சிதைத்து விவசாயத்தையும் அளிக்கும் நோக்கமாக இந்த செயற்பாட்டை நோக்கமுடைகின்றது. எனவே உண்மைகளை ஆராயாது கமக்கார் அமைப்பையும் அதிகாரிகளையும் குறை கூறுவதை குறித்த எம்பி கைவிட வேண்டும் என்றும் வடக்கின் விவசாயிகளின் அவலங்களையும் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் தேவைப்பாடுகளை பெற்றுத்தர முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். கிராம உத்தியோகர்கள், அனர்த்த நிவாரண சபை உத்தியோகர்கள் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகர்கள் இன்று முதல் டிட்வா அனர்த்த நிவாரண பணிகளில் இருந்து விலக தீர்மானித்துள்ளனர். நிவாரண மதிப்பீடுகளுக்கான முறையான சுற்று நிரூபங்கள் இல்லாமை, வாக்குறுதி அளிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை வழங்காமை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை முன்வைத்தவர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர். இதன்போது கருத்து தெரிவித்த அகில இலங்கை அனர்த்த நிவாரண சபை உத்தியோகர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் உப்புல்குமார், இனி எங்களுக்கு செயலாளருடன் பேச்சுவார்த்தை தேவையில்லை என நாங்கள் ஜனாதிபதியிடம் கூறுகின்றோம். செயலாளர்களுடன் பேசி அந்த கோரிக்கைகளை முன்வைத்து முடித்துவிட்டோம். எனவே எமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை, வழிகாட்டல் ஆலோசனைகள் தயாரிக்கப்படும் வரை மற்றும் கொடுப்பனவுகள் கிடைக்கும் வரை இன்று முதல் அனைத்து கிராம உத்தியோகர்கள், அனர்த்த நிவாரண சபை உத்தியோகர்கள் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகர்கள் டிட்வா நிவாரண பணிகளிலிருந்து முழுமையாக விலகுகிறோம் என தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குடவத்தை பகுதியில் வசிக்கும் மக்கள் மீது நெல்லியடி போலீசாரால் பொய்யான வழக்குகள் பதியப்படுவதாகவும் மக்கள் மீது மூர்க்கத்தனமான தாக்குதல் மேற்கொள்ளப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் தொடர்பில் குடவத்தை மக்கள் இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவனிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி நேரடியாக குடவத்தை கிராமத்திற்கு சென்று மக்களுடன் இதுகுறித்து உரையாடியதுடன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஊடாக நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தார்.
பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரர்களும் பல கொலைச்சம்பவங்களுடன் தொடர்புடையவருமான பொடிலெசி என்ற ஜனித் மதுசுங்கவை 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவர் இன்று பத்தகிம நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கைது செய்யப்பட்ட பொடிலெசி என்ற ஜனித் மதுசங்க இன்று நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளுக்காக காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். ரத்கம பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் மனோஜ் மெண்டிஸின் கொலையுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் கடந்த 2016 ஆண்டு பொடிலெசி முதலில் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து பல சந்தர்ப்பங்களில் மனித கொலைகள், துப்பாக்கிகளை தம்பசம் வைத்திருந்தமை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் போன்ற குற்றச்சாட்டுகளுக்குள்ளான இவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். கடந்த 2026 ஆண்டு பூசா சிறைச்சாலையில் இருந்தபோது சிறைச்சாலை அதிகாரிகள் குழுவொன்றுக்கும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஒருவருக்கும் கொலை மிரட்டல் விடுத்தமை தொடர்பாக இவருக்கு எதிராக காலி நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. பலப்பட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பாக 2018 ஆண்டு இவருக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தது. எனினும் கடந்த 2024 டிசம்பர் மாதம் வரை பிணை நிபந்தனைகளை நிறைவேற்றதால் அவர் சிறையிலேயே இருந்தார். பின்னர் 2024 டிசம்பர் 9 நீதிமன்றத்தில் முன்னிலையான அவர் 1 லட்சம் ரூபாய் பண பிணை மற்றும் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளை செலுத்திவிட்டு வெளியேறினார். நீதிமன்றத்தினால் வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் பிணை நிபந்தனைகளை மீறி அவர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார். சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்த குற்றச்சாட்டில் கடந்த 2025 ஜனவரி மாதம் மும்பையில் வைத்தவர் கைது செய்யப்பட்டார். இவருக்கு சட்ட உதவி வழங்குவதற்காக இலங்கையிலிருந்து 2 சட்டத்தரணிகள் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இந்தியா சென்றிருந்தனர். இந்திய பாதுகாப்பு பிரிவினர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் அவரை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதற்காக நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 2 அதிகாரிகள் இந்தியா சென்றிருந்ததுடன் அவர்களது பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட சந்தேக நபர் இன்று அதிகாலை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். தரம் குறைந்த நிலக்கரி கொள்வனவு தொடர்பில் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்றை சமர்ப்பித்துள்ளது. தரம் குறைந்த நிலக்கரி கொள்முதல் செயல்முறை மற்றும் அதன் மூலம் நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பு குறித்து விசாரணை நடத்துமாறு கோரி அந்த குழு இந்த முறைப்பாட்டை முன்வைத்துள்ளது. தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புவிற்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது அன்றைய ஜனாதிபதி அதில் தலையிடாதது போன்று தரமற்ற நிலக்கரி இறக்குமதி தொடர்பான விசாரணைகளிலும் தற்போதைய ஜனாதிபதி தலையிட மாட்டார் என தாம் நம்புவதாக அவர்கள் தெரிவித்தனர். மன்னார் பள்ளிமுனை பிரதான வீதியில் அமைந்துள்ள பிரபல வர்த்தக நிலையம் ஒன்றில் காலாவதியான உணவுப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்படாமல் வர்த்தக நிலையத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தக நிலையத்திற்கு எதிராக கிடைக்கப்பெற்ற பொதுமக்களின் முறைப்பாட்டுக்கமைய வர்த்தக நிலையத்திற்கு இன்று சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. பொது சுகாதார வைத்திய அதிகாரி ரூபன் லெம்பர்ட் மற்றும் பொது சுகாதார பரிசுதர்கள் இணைந்து குறித்த சோதனை நடவடிக்கை மேற்கொண்டனர். சோதனையின் போது விற்பனை நிலையத்தில் காலாவதியான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததன் அடிப்படையிலும் அழுகிய பழங்கள், மரக்கறி விற்பனைக்காக வைத்திருந்ததன் அடிப்படையிலும் களஞ்சிய சாலை சுகாதாரமான முறையில் பேணப்படாமையின் அடிப்படையிலும் விற்பனை நிலையத்தின் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட உணவுப் பொருட்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அளிக்கப்பட உள்ளதுடன் விற்பனை நிலையத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு ஏனைய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் வரை களஞ்சிய சாலைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் அரங்கேற்றிக் கொண்டிருக்கும் இந்த நாடக அரசியல் விரைவில் முடிவுக்கு வரும். நிலக்கரி ஊழல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் உண்மையான முகத்தை காண்பித்துள்ளது. அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியின் முகத்தில் இந்த நிலக்கரி மோசடி கரையை பூசி இருக்கிறது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், அரசாங்கம் அரங்கேற்றிக் கொண்டிருக்கும் இந்த நாடக அரசியல் விரைவில் முடிவுக்கு வரும். தேசிய மக்கள் சக்தியினர் முன்னர் கூறிய பொய்களை முன்னிலைப்படுத்தி ஆட்சியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது. தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையின்றி பொய்களை கூறினர். தற்போது அவற்றை அடிப்படையாக கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றனர். நிலக்கரி ஊழல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் உண்மையான முகத்தை காண்பித்துள்ளது. தரம் குறைவான நிலக்கரி கொள்வனவினால் இனிவரும் நாட்களில் மின்சார உற்பத்தி குறைவடையும். எனவே மேலதிக மின்சார உற்பத்திக்கு மேலதிகமாக நிலக்கரியை கொள்வனவு செய்ய வேண்டி ஏற்படும். இதனால் செலவும் அதிகரிக்கும். தற்போது நிலக்கரியை விநியோகிக்கும் இந்த விநியோக நிறுவனம் முன்னர் அரிசி இறக்குமதி செய்து அப்போது ஏற்பட்ட மோசடிகளால் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டது. அவ்வாறு கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்ட நிறுவனத்திற்கு இந்த அரசாங்கம் நிலக்கரி விநியோகத்திற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கின்றது. இந்த மோசடியால் அரசாங்கத்திற்கு 700 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் அமைச்சர்கள் இல்லை என மறுக்கின்றனர். அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியின் முகத்தில் இந்த நிலக்கரி மோசடி கரையை பூசியிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரம்சிங்கே ஊழல் செய்ததாகவும் தாம் அவ்வாறு இல்லை என்றும் இவர்கள் கூறினர். ஆனால் இன்று அவர்கள் செய்ததையே இவர்களும் செய்துள்ளனர். விரைவில் மீண்டும் எமது ஆட்சி மலரும். மக்களுக்கு முறையான ஆட்சி வேண்டுமே தவிர கண்காட்சி அல்ல.
தாம் இடதுசாரிகள் என சமூக வலைதளங்களில் பதிவிடுபவர்கள் ஜேவிபியின் வரலாற்றை அறியாதவர்கள். இந்த எதிர்ப்பு கொள்கையினாலேயே ரோஹண விஜயவீர ஜேவிபியை ஸ்தாபித்தார். ஆனால் இன்று வேறு வழியின்றி இவர்கள் இந்தியாவின் கால்களில் சரணடைந்துள்ளனர். அது எவ்வாறு இருப்பினும் எந்த ஆட்சி வந்தாலும் மலையக மக்களின் வாழ்க்கை நிலைமை துன்பம் மிகுந்ததாகவே இருக்கும். 2015 தொடக்கம் 2019 மாத்திரமே அந்த மக்களுக்கு பொற்காலமாகும். எனவே தேயிலை மலைகளுக்கு சென்று தொழிலாளர்களின் கைகளை பார்ப்பதை விட மலையக வீட்டு மக்களுக்கும் காணி உரிமையை உறுதிப்படுத்துமாறு ஜனாதிபதியை வலியுறுத்துகின்றோம். அவர்களை தொழிலாளர்களாக அன்றி பங்காளிகளாக்க வேண்டும். நாம் இது தொடர்பில் சஜித் பிரேமதாசவுடன் ஒப்பந்தம் செய்திருக்கின்றோம். எமது ஆட்சியில் அதனை நிறைவேற்றுவோம் என்றார். இலங்கையில் தொலைத்தொடர்பு மொபிட்டல் கடந்த ஆண்டு 6.5 பில்லியனுக்கும் அதிகமான லாபத்தை பதிவு செய்துள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார துணை அமைச்சர் எரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு உரையாற்றியவர் மேலாண்மை மற்றும் தலைமைத்துவத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை தொடர்ந்து நிறுவனம் லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றப்பட்டுள்ளது என்றார். SLT மொபிட்டல் நஷ்டத்தில் இயங்கும் நிறுவனமாக கருதப்பட்டது. மேலும் விற்கப்படும் அச்சுறுத்தலை எதிர்கொண்டது. இருப்பினும் ஒரு வருடத்திற்குள் லாபம் ஈட்டும் நிறுவனமாக அது ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் தெரிவித்தார். அரசு நிறுவனத்தை மேலும் மேம்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது துணை அமைச்சர் எரங்க வீரரத்ன மேலும் தெரிவித்தார். மாணவர்களுக்கான பாதணி வவுச்சர்களின் செல்லுபடியாகும் காலம் நீடிப்பு. 2026 ஆண்டு தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு 3000 ரூபாய் பெறுமதியான பாதணி வவுச்சர்களை வழங்கும் திட்டத்தின் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அந்த வவுச்சர்களின் செல்லுபடியாகும் காலம் 2026 2/28 தேதியுடன் நிறைவடைய இருந்த போதிலும் அதனை 2026 3/15 தேதி வரை நீடிக்க கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. NPP அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றும் சந்தர்ப்பத்தில் புலம்பெயர் தமிழர்களுடன் தெளிவான ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்திக் கொண்டுள்ளது. இன்று அந்த உடன்பாட்டை நடைமுறைப்படுத்தி செல்கின்றனர் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராணுவ புலனாய்வுத்துறை பிரதானி துவான் சுரேசாலே என்ன செய்தார் என்ற துணைப்பொருளில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், அரசை வீழ்த்தும் செயற்பாடுகளில் ஆட்சியில் இருக்கும் அரசாங்கம் ஒன்று முதன்முறையாக செயற்படுகிறது. அரசின் தூண்களாக கருதப்படுபவை ஒன்றாக செயலிழக்க செய்யப்படுகிறது. பௌத்த பிக்குகளுக்கு பெரும் அவமானத்தை ஏற்படுத்துகின்றனர். அத்தோடு தேசிய பாதுகாப்பு வலுவிழக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு பிரதேசங்களில் உள்ள ராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டுள்ளன. அதுதான் தேசிய பாதுகாப்புக்கு விடுக்கும் அச்சுறுத்தலாகும். முப்படையில் முக்கிய கடமையாற்றிய புலனாய்வு பிரிவு தலைவர்கள் மற்றும் கடற்படை தளபதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவை அனைத்தும் புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்துவா என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் அமைந்துள்ள தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிறந்த வீட்டை 3 தட்டு கொண்ட கட்டடமாக நிர்மாணித்து கலாச்சார மத்திய நிலையம் மற்றும் நூலகம் ஒன்று அமைக்கப்பட உள்ளது. அந்த வீட்டின் முன்னால் கட்டப்பட்டுள்ள பதாகையில் கௌரவத்திற்குரிய தமிழீழத்தின் ஜனாதிபதி என குறிக்கப்பட்டுள்ளது என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். இதெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டியுள்ளது. யுத்தத்தில் அவயங்களை இழந்த ராணுவத்தினருக்கு ராணுவ மற்றும் போர் கட்டமைப்பில் முக்கியத்துவம் வாய்ந்த ராணுவ முகாம்களை அகற்றி வருகின்றனர். இன்று நாட்டில் பாதுகாப்பு படை விட்டு செல்வோர் அதிகரித்துள்ளது. நாட்டில் தலைவரை பாதுகாப்பு படையின் வலிமையை குறைத்து மதிப்பிடுவதாலேயே பாதுகாப்பு படை விட்டு செல்வோர் அதிகரித்துள்ளனர். தொடர்ச்சியாக ராணுவத்தை வலுவிழக்க செய்வதற்காகவே தொடராக பாதுகாப்பு படையினர் கைது செய்யப்படுகின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவை அடுத்து கைது செய்ய முயற்சிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அவர்களின் அடுத்த இலக்கு சுரேசாலையின் கைது மூலம் கோட்டபய ராஜபக்ச. இது வரும் முட்டாள்தனம். ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு மூளையாக செயற்பட்ட ஜக்ரான் காசிம் போன்ற ஒருவர் தீவிர சிங்கள பௌத்த மத தலைவர் என்று அழைக்கப்படும் கோட்டபய ராஜபக்சவை ஜனாதிபதியாக்க தனது உயிரை தியாகம் செய்தார்களா? இது இந்த முட்டாள்தனம் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களின் உண்மையான குற்றவாளிகளை பாதுகாக்கும் அதே வேளையில் தமிழ் புலம்பெயர்ந்தோரை அரசாங்கம் திருப்திப்படுத்துவதாகவும் அவர் மேலும் குற்றம் சாட்டினார். சக்ரானுடன் தொடர்புகளை பேணி வருவதாக சாலை மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உளவுத்துறை அதிகாரிகள் சக்ரான்கள் மற்றும் பிரபாகரன்களுடன் மட்டுமல்ல அனைவருடனும் தொடர்பு கொள்கின்றார்கள். தீவிரவாத நடவடிக்கைகள் குறித்த தகவல் வெளிச்சத்திற்கு வந்தவுடன் சக்ரானை கண்காணிக்க தொடங்கியது உளவுத்துறை பிரிவுதான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்போது நடப்பதும் ஒரு பெரிய துரோகம். இது 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களின் உண்மையான குற்றவாளிகளை பாதுகாக்கும் அதே வேளையில் புலம்பெயர்ந்தோரை திருப்திப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். பிரிவினைவாதிகளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவே சுரேசாலை அரசாங்கம் கைது செய்திருக்கிறது. இது யுத்தத்தை வெற்றி கொண்ட ராணுவத்தினரை புலனாய்வுத்துறையை காட்டிக் கொடுக்கும் நடவடிக்கையாகும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பத் அத்துகுரல தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகளை கண்டுபிடித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குறுகிய காலத்தில் நீதியை நிலைநாட்டுவதாக தெரிவித்த ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்திற்கு
16 மாதங்கள் கடந்தும் அதனை செய்து கொள்ள முடியாமல் போனது. கடந்த ஏப்ரல் மாதம் பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். அதனை செய்து கொள்ள முடியாமல் போனதால் தற்போது இது ஏப்ரல் மாதமாகும் போது இது தொடர்பில் எதனையாவது மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக தற்போது உளவுத்துறையின் முன்னாள் பிரதானி சுரேசாலையை கைது செய்திருக்கின்றார்கள். சுரேசாலையை கைது செய்துள்ளதன் மூலம் ஜனாதிபதி பிரிவினைவாதிகளையும் கத்தோலிக்க மக்களையும் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களையும் மகிழ்ச்சிப்படுத்தியிருக்கின்றார். பிரிவினைவாதிகளை மகிழ்ச்சிப்படுத்தும் விடயத்தை ஜனாதிபதி தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார். யாழ்ப்பாணத்திற்கு சென்றும் அதனை மேற்கொண்டிருந்தார். அதேபோன்று தற்போது நிலக்கரி மோசடி தொடர்பில் அரசாங்கத்திற்கு எதிராக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டை மறைப்பதற்கும் ராஜபக்ச அரசாங்கத்திற்கு ஆதரவாக மக்கள் தற்போது ஒன்று சேர்வதை தடுப்பதற்காகவே இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது. மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை ஜனாதிபதி நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போயிருப்பதால் இந்த தாக்குதல் தொடர்பில் விசாரிக்கப்பட வேண்டிய ஷானி அபேசகர், ரவி செனவரத்ன ஆகியோரை பயன்படுத்தியே சாலை கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் அவர்கள் 2 பேருக்கும் எதிராக வழக்கு தொடுக்குமாறு ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சாரா ஜெஸ்மின் தப்பிச் செல்லும் போது கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக இருந்தவர் தற்போதைய பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசகர். அதனால் அருண ஜெயசகர், ஷானி அபேசகர், ரவி செனவரத்ன மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினரான இப்ராஹிமுடைய மகன்களே குண்டுதாரிகளாக இருந்தனர். ஆகியோரை வைத்துக் கொண்டே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. சாலையை கைது செய்வதன் மூலம் ஜனாதிபதி தனது அரசு புலனாய்வுத்துறையை பலவீனப்படுத்தியிருக்கிறது. எந்த ஒரு நாட்டினதும் அரசு தலைவர் தனது புலனாய்வுத்துறையை பலவீனப்படுத்த முயற்சிப்பதில்லை. ஆனால் இந்த ஜனாதிபதியும் அரசாங்கமும் பிரிவினைவாதிகளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக தனது அரசை புலனாய்வுத்துறை பலவீனப்படுத்தி வருகின்றார்கள். இந்த கைதானது யுத்தத்தை வெற்றி கொள்ள உயிர் தியாகம் செய்தவர்களின் தாய் தந்தையர்கள் மற்றும் உறவினர்களின் உள்ளம் புண்படும் செயலாகும். யுத்தத்தை வெற்றி கொண்ட ராணுவத்தினரை புலனாய்வுத்துறை காட்டிக் கொடுக்கும் நடவடிக்கையாகும் என்றார். மக்கள் விடுதலை முன்னணி பயங்கரவாத தடை சட்டம் வேண்டாம், புதிய சட்டம் வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்தார்கள். இன்று ஆட்சிக்கு வந்ததும் அவர்கள் அதற்கொரு மாற்றுச் சட்டம் ஒன்றை கொண்டு வருவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார். நாளை மட்டக்களப்பில் புதிய பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம் என்ற தொனிப்பொருளில் முன்னெடுக்கப்படும் போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவினை தமிழரசு கட்சி வழங்க உள்ளதுடன் பிரதேச சபை தவிசாளர்கள் உறுப்பினர்களும் ஆதரவு வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். மட்டக்களப்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதாக சொல்லி ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதை விடுத்து பயங்கரவாதம் தடை சட்டத்தையும் விட மோசமான சட்டத்தை பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் என்ற பெயரிலேயே முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக கடந்த காலத்திலே நாங்கள் செயற்பட்டு வந்தோம். தொடர்ந்து வந்த அனைத்து அரசாங்கங்களிடமும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும், அச்சட்டம் தேவையில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சி தொடர்ச்சியாக முன்வைத்து வந்தது. கடந்த ரணில் விக்ரம்சிங்க காலத்திலும் ஏடிஏ என்ற பெயரிலேயே இதேபோல ஒரு சட்டம் கொண்டுவரப்பட்ட போது நாடு முழுவதும் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய கோரியும் புதிய சட்டம் தேவையில்லை என்று கோரியும் கையெழுத்து போராட்டங்களை நாங்கள் நடாத்தியிருந்தோம். அந்த வகையிலேயே மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே நாளை காலை 9 மணியளவில் அமைப்புகள் பல இணைந்து இந்த பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் புதிதாக உருவாக்கப்படும் சட்டம் என்பனவற்றுக்கு எதிராக போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க இருப்பதாக அறிய கிடைத்தது. எங்கள் கட்சிக்கும் இப்போராட்டம் தொடர்பான அழைப்பு கிடைத்தது. அந்த அடிப்படையிலேயே நாளை காலை கல்லடி பாலத்திலிருந்து காந்தி பூங்கா வரை பேரணியாக இடம்பெறவுள்ள இந்த போராட்டத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட கிளை முழுமையான ஆதரவை வழங்கும். எமது கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், தவிசாளர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அந்தந்த உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் தங்கள் பிரதேச உள்ளூராட்சி உறுப்பினர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் அறிவித்து அவர்களையும் இந்த போராட்டத்திற்கு அழைத்து வர வேண்டும். கடந்த அரசாங்கம் சிடிஏ என்ற பயங்கரவாத தடை சட்டம் ஒன்றை கொண்டு வந்தார்கள். நாங்கள் அனைவரும் போராட்டங்களில் ஈடுபட்டு புதிய சட்டத்தை கொண்டுவர வேண்டாம் என்று போராட்டம் நடாத்தியதும் அந்த சிடிஏ சட்டத்தை பின்வாங்கியது. ஆனால் நடைமுறையில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்து வைத்திருக்கின்றது. அதே போலத்தான் இந்த பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் என்ற புதிய சட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் இதனை வேண்டாம் என்று சொல்லும் போது அரசாங்கம் இதனை வாபஸ் பெற்று பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்து வைத்திருக்க பார்க்கின்றார்கள் என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. தற்போதைய பயங்கரவாத தடை சட்டத்தில் ஒருவரை விசாரிப்பதனாலும் கைது செய்வதனாலும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் பொறுப்பில் இருக்க வேண்டும். ஆனால் இப்போது வர இருக்கும் புதிய சட்டத்தில் சாதாரண ஒரு போக்குவரத்து போலீஸ் அதிகாரி கூட இந்த புதிய சட்டத்தின் ஊடாக கைது செய்யக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டம் புதியதோ பழையதோ அதற்கு முழுமையான எதிரானவர்கள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்கள் விடுதலை முன்னணியாக இருந்த போது இந்த சட்டத்தை முழுமையாக எதிர்த்து இந்த சட்டம் கூட்டத்தை பகிஷ்கரிப்பார்கள். தமிழரசு கட்சி நாங்களாவது இந்த சட்டத்தில் உள்ள விடயங்கள் என்ன என்று அறியும் நோக்கில் கூட்டங்களில் கலந்து கொள்வோம். ஆனால் மக்கள் விடுதலை முன்னணி பயங்கரவாத தடை சட்டம் வேண்டாம், புதிய சட்டமே வேண்டாம் என்ற நிலைப்பாட்டிலே இருந்தார்கள். இன்று ஆட்சிக்கு வந்தது
இருந்தாலும் அவர்கள் இதற்கு ஒரு மாற்று சட்டம் ஒன்றை கொண்டு வருவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே மட்டக்களப்பில் நாளைய தினம் நடைபெறும் போராட்டத்திற்கு எமது கட்சி உறுப்பினர்கள், அங்கத்தவர்கள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு புதிய பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் வேண்டாம், அதே நேரத்தில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என்ற செய்தியை சொல்ல வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வடக்கில் 36 வருடங்களாக ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள சுமார் 100 ஆண்டு கால வரலாற்றை கொண்ட ஒரு கோயிலை முழுமையாக விடுவிக்குமாறு உள்ளூர் தமிழ் சைவர்கள் உரிய அதிகாரிகளிடம் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உயர் பாதுகாப்பு வலயத்தில் அமைந்துள்ள யாழ்ப்பாணம் வலிகாமம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு செல்லும் பாரம்பரிய பாதையை தமது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள இலங்கை ராணுவம் தமிழர்களின் தனியார் காணியை தொடர்ந்து தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் நோக்கிலேயே மாற்றுப்பாதையை விரிவுபடுத்தும் பணியை ஆரம்பித்துள்ளதாக உள்ளூர்வாசிகள் நம்புகின்றனர். தனியார் காணியினூடாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு செல்ல ராணுவத்தால் அமைக்கப்பட்ட வீதியை அகலப்படுத்தும் முயற்சி உள்ளூர்வாசிகளின் எதிர்ப்பினை அடுத்து ராணுவத்தால் கைவிடப்பட்டுள்ளது. ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் அதன் சுற்றுப்புற பகுதியும் ஜூன் 15, 1990 ஆண்டு உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டது. மே 2022 முதல் விசேட அனுமதியின் பின்னர் ஒரு சிலருக்கு மாத்திரம் கோயிலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. போர் தீவிரமடைந்ததால் ஜூன் 2026 அந்த அனுமதி நிறுத்தப்பட்டதோடு நல்லாட்சி அரசாங்கத்தின் ராஜாங்க அமைச்சர்களான விஜயகலா மகேஸ்வரன் 9 வருடங்களுக்கு பின்னர் முதல் முறையாக உள்ளூர்வாசிகளுடன் கோயிலுக்கு சென்றார். பிப்ரவரி 3, 2025 மகா சிவராத்திரி முதல் ராணுவ அனுமதி பெற்றவர்கள் மாத்திரமே கோயிலுக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டதாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலய நிர்வாக குழு கூறுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் ஜூன் 24, 2023 அன்று வடக்கில் 234 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டதையொட்டி சைவர்கள் மீண்டும் ஆலயத்தில் வழிபட அனுமதிக்கப்பட்டனர். எனினும் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை என்ற நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. கோயிலுக்கு செல்லும் பாரம்பரிய பாதையை ஆக்கிரமித்துள்ள ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட விவசாய நிலங்கள் உட்பட தமிழ் மக்களின் தனியார் காணிகளில் ஆலயத்திற்கு செல்வதற்கான தற்காலிக பாதை அமைக்கப்பட்டதாக பிரதேசத்தின் குடிமக்கள் சமூக அமைப்பின் பிரதிநிதிகள் வலியுறுத்துகின்றனர். கோயிலுக்கு செல்லும் பாரம்பரிய பாதையையும் அதை சுற்றியுள்ள பல ஏக்கர் நிலத்தையும் ராணுவம் இன்னும் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாகவும் தமிழ் மக்களின் தனியார் நிலங்கள் வழியாக கோயிலுக்கு செல்லும் தற்காலிக பாதையை நிரந்தர பாதையாக மாற்றும் நோக்கத்துடன் பிப்ரவரி 16 பணியை ஆரம்பித்த ராணுவம் உள்ளூர் வாசிகளின் எதிர்ப்பை அடுத்து கைவிட்டதாக வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தலைவர் சோமசுந்தரம் சுகீர்தன் தெரிவிக்கின்றார். ராணுவத்தின் முயற்சிகள் குறித்து தெல்லிப்பளை பிரதேச செயலகம் மற்றும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறிய பிரதேச சபை தலைவர் கோயிலுக்கு செல்லும் பாரம்பரிய பாதைக்கு அருகில் தற்போது ராணுவ முகாம் இல்லாவிட்டாலும் ராணுவ வாகன பழுது பார்க்கும் நிலையம் ஒன்று இன்னும் அந்த இடத்தில் காணப்படுவதாகவும் வலியுறுத்துகின்றார். வாகனம் பழுது பார்க்கும் நிலையத்தை உடனடியாக அகற்றுமாறும், ராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு செல்லும் பழைய வீதியை பக்தர்களுக்காக திறக்குமாறும், கோயிலுக்கு செல்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகளை நீக்குமாறும் பிரதேசத்தின் தமிழ் சைவர்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் மக்களின் விவசாய நிலங்கள் வழியாக ராணுவத்தால் அமைக்கப்பட்ட தற்காலிக வீதிக்கு பதிலாக கோயிலுக்கு செல்லும் பழைய வீதியை விடுவிக்க வேண்டும் என வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர் சுப்பிரமணியம் ரொசாந்த்குமார் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், மக்களின் காணியில் பாதி ராணுவத்தின் கீழ் உள்ளது. அவர்கள் இந்த விவசாய காணிகள் வழியாக ஒரு வீதியை அமைத்து மக்கள் அதை மீண்டும் பயன்படுத்த அனுமதிக்கின்றனர். இது கோவிலுக்கு செல்லும் பழைய வீதியை விடுவிக்கப்படுவதை தடுக்கும் முயற்சியாகும். அவர்கள் வீதியை மாற்றுகிறார்கள். அவர்கள் இந்த தற்காலிக வீதியை அமைக்க முயற்சிக்கின்றார். ஆனால் மக்கள் பழைய வீதியை கோருகின்றனர். பழைய வீதியை நிச்சயமாக விடுவிக்க வேண்டும் என்றார். ராணுவத்தால் அமைக்கப்பட்ட வீதியால் சில தனியார் காணிகள் பிரிக்கப்பட்டுள்ளதாக பொது பிரதிநிதிகள் கூறுகின்றனர். மேலும் தற்காலிக வீதியை நிரந்தரமாக மாற்றினால் மக்கள் தமது காணி மீதான உரிமையை இழக்க நேரும் என அவர்கள் அஞ்சுகின்றனர். தற்போதைய அரசாங்கம் வெளிப்படைத்தன்மை மற்றும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதாக கூறி ஆட்சிக்கு வந்தபோதும் நிலக்கரி இறக்குமதியில் நடைபெற்றுள்ள பாரிய முறைகேடுகள் குறித்து மௌனம் காப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சுமத்தியுள்ளார். இன்றைய தினம் எதில்ஹோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பிரதான அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், நிலக்கரி கொள்வனவு விவகாரத்தில் அரசாங்கத்தின் பொறுப்பற்ற தன்மையினால் இலங்கை மின்சார சபைக்கு பாரிய நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்ததன் காரணமாக இலங்கை மின்சார சபைக்கு சுமார் 7,672 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் இதுவரை 8 கப்பல்களில் நிலக்கரி வந்துள்ள நிலையில் இந்த நிலக்கரிகள் தரமற்றவையாக இருப்பதோடு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட காலக்கெடுவுக்குள் அவை கொண்டுவரப்படவில்லை எனவும் இது ஒரு அப்பட்டமான ஒப்பந்த மீறலாகும் எனவும் அவர் குறிப்பிட்டார். சந்தையில் ஒரு மெட்ரிக் டன் நிலக்கரியை $60 முதல் $70 கொள்வனவு செய்ய வாய்ப்புள்ள நிலையில் அரசாங்கம் $98 என்ற மிக உயர்ந்த விலைக்கு தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்துள்ளதாக அவர் பகிரங்கமாக சாடினார். கடந்த காலங்களில் மருந்து இறக்குமதி போன்ற விவகாரங்களில் அமைச்சர்கள் பொறுப்பு கூற வேண்டும் என வலியுறுத்திய தற்போதைய அரசாங்க தரப்பினர்
இப்போது மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சரை பாதுகாக்க முயற்சிப்பதாக அவர் குற்றம் சுமத்தினார். இந்த மோசடி தொடர்பாக ஜனாதிபதி உடனடியாக ஒரு நியாயமான விசாரணை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் விசாரணை முடியும் வரை சம்பந்தப்பட்ட மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் இன்னும் 20 கப்பல்கள் வரவிருக்கும் நிலையில் இந்த முறைகேடுகள் தொடர்பில் மின்சார சபை மீள முடியாத நஷ்டத்தை சந்திக்கும் எனவும் அவர் எச்சரித்தார். முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் குஞ்சிக்கால்வெளி பகுதியில் பெரும்பான்மை இனத்தவர்களால் சட்டவிரோதமாக உப்பளம் அமைக்கும் முயற்சி ஒன்று 27 இன்று முன்னெடுக்கப்பட்ட நிலையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் குஞ்சிக்கால்வெளி பகுதியில் வனஜீவராசிகள் திணைக்களத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய காணிகளில் உப்பளம் அமைப்பதற்கு கடந்த 2025ஆம் ஆண்டு இடம்பெற்ற முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒன்றில் பெரும்பான்மை இனத்தைச் சார்ந்த சிலரால் அனுமதி கோரப்பட்டிருந்தது. தமிழ் மக்களுக்கு பூர்வீக விவசாய காணிகளில் உப்பளம் அமைப்பதற்கு அனுமதி வழங்க முடியாது என இதன்போது வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கடுமையாக எதிர்ப்பு வெளியிட்டதை தொடர்ந்து குறித்த பகுதியில் உப்பளம் அமைப்பதற்கு அனுமதியை வழங்க முடியாது என குறித்த முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உப்பளம் அமைப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட பிற்பாடும் பெரும்பான்மை இனத்தவர்கள் சிலரால் குறித்த குஞ்சிக்கால்வெளி பகுதியில் உப்பளம் அமைப்பதற்கான சில முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கொக்குத்தொடுவாய் கமக்கார் அமைப்பினரால் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இவ்வாறு குஞ்சிக்கால்வெளி பகுதியில் சட்டவிரோதமாக உப்பளம் அமைக்கப்படுவது தொடர்பில் கடந்த 23/2/2020 அன்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கொக்குத்தொடுவாய் கமக்கார் அமைப்பின் பிரதிநிதிகள் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரனை நேரடியாக சந்தித்து அவரிடம் இவ்விடயம் தொடர்பில் தெரியப்படுத்தியிருந்தனர். இந்த நிலையில் குறித்த சட்டவிரோத செயற்பாட்டை தடுப்பது தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படும் என இதன்போது முல்லைத்தீவு மாவட்ட செயலாளரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் தொடர்ந்து குஞ்சிக்கால்வெளி பகுதியில் உப்பளம் அமைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கொக்குத்தொடுவாய் கமக்கார் அமைப்பின் பிரதிநிதிகளால் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களது கவனத்திற்கு கொண்டு வந்த நிலையில் இவ்விடயம் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு கடந்த 25/2/2026 அன்று வடக்கு மாகாண ஆளுநருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களால் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டதுடன் கடந்த 26/2/2026 அன்று முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் உபாலி சமரசிங்கவிடமும் நேரடியாக கடிதம் ஒன்று கையளிக்கப்பட்டிருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களது தொடர் நடவடிக்கையினை அடுத்து கடந்த 26/2/2026 தேதியன்று குஞ்சிக்கால்வெளியில் இடம்பெறும் சட்டவிரோத உப்பளம் அமைக்கும் செயற்பாட்டிற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கரைதுறை பெற்ற பிரதேச செயலகத்தால் வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு கடிதம் மூலம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 26/2/2026 அன்றும் குஞ்சிக்கால்வெளி பகுதியில் சட்டவிரோதமாக உப்பளம் அமைக்கும் முயற்சியால் பெரும்பான்மை இனத்தவர்கள் ஈடுபட்டிருந்த போது வனஜீவராசிகள் திணைக்களம் மற்றும் கொக்களாய் போலீசார் குறித்த சட்டவிரோத செயற்பாடுகளை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இருப்பினும் அத்தோடு தமது சட்டவிரோத செயற்பாட்டை நிறுத்தாத பெரும்பான்மை இனத்தவர்கள் தொடர்ந்தும் இன்று குஞ்சிக்கால்வெளி பகுதியில் உப்பளம் அமைப்பதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக கொக்குத்தொடுவாய் கமக்கார் அமைப்பினரால் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கொக்குத்தொடுவாய் பகுதியைச் சேர்ந்த மக்களுடன் குறித்த பகுதிக்கு நேரடியாக சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நிலைமைகளை பார்வையிட்டார். அப்போது அங்கு பெரும்பான்மை இனத்தவர்கள் சிலர் குழிகள் அமைக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்தனர். இத்தகைய சூழலில் இவ்வாறு அங்கு சட்டவிரோதமாக குழிகள் அமைக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்தவர்களை அங்கிருந்து வெளியேறுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களால் தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் அதனை ஏற்க மறுத்த பெரும்பான்மை இனத்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினரையும் அங்கு சென்ற மக்களையும் காணொலி எடுத்ததுடன் அச்சுறுத்துகின்ற விதமாக செயற்பட்டனர். எனினும் குறித்த இடத்தில் சட்டவிரோதமாக உப்பளம் அமைக்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாது என தெரிவித்து மக்களுடன் அப்பகுதியில் அமர்ந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அப்பகுதிக்கு போலீசார் மற்றும் அப்பகுதிக்குரிய கிராம அலுவலரையும் அழைத்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு கொக்குளாய் போலீசார் மற்றும் கிராம அலுவலர் ஆகியோர் வருகை தந்து நிலைமைகள் குறித்து ஆராய்ந்தனர். இதன்போது குறித்த சட்டவிரோத செயற்பாடுகளை தடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கோரியதற்கமைவாக அங்கு இடம்பெற்ற சட்டவிரோத உப்பளம் அமைக்கும் செயற்பாடுகள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கடந்த 25ஆம் தேதி கைது செய்யப்பட்ட புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி மற்றும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசாலை மீது சுமத்தப்பட்ட 5 முக்கிய குற்றச்சாட்டுகள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்போது உயிர்த்த ஞாயிறு நடந்த தொடர் தற்கொலை குண்டுவெடிப்புகள் தொடர்பான சதித்திட்டங்கள் மற்றும் ஆதாரங்களை மறைக்கும் செயற்பாட்டில் அவர் ஈடுபட்டதாக காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் அவரின் கைதுக்கு பின்வரும் காரணங்கள் வெளியாகின்றன. நீர்கொழும்பு பகுதியில் உள்ள தேவாலயங்கள் குறித்த ரகசிய தரவுகளை
ராணுவ புலனாய்வு பிரிவின் உறுப்பினர் மூலம் சேகரிக்க சந்தேகத்திற்கிடமான இளைஞர்கள் குழுவை பயன்படுத்தியமை, சாய்ந்தமரது குண்டுவெடிப்பில் சாரா ஜெஸ்மின் இறந்துவிட்டார் என்ற தவறான தகவலை ஏற்படுத்துவதில் நேரடியாக தலையிட்டு அவர் பற்றிய தகவல்களை மறைத்தமை, தாக்குதல் நடத்தியவர்கள் பற்றிய தகவல்கள் தெரியவந்த போது அவற்றை நேரடியாக அல்லது மறைமுகமாக மறைத்து விசாரணை செயல்முறையை தடுக்க தலையிட்டமை, பயங்கரவாத நடவடிக்கைகளை இயக்குபவர்கள் வெளிப்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுப்பதன் மூலம் பயங்கரவாத நடவடிக்கைகளை ஆதரித்தமை, அனைத்து தாக்குதல்களையும் திட்டமிடுவதில் குற்றவியல் சதித்திட்டத்திற்கு பங்களித்தமை, மேற்படி குற்றச்சாட்டுகளால் கைது செய்யப்பட்டுள்ள சுரேஷ் ஆலி தற்போது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் 3 நாள் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் உள்ளார். இந்த நிலையில் விசாரணையின் மூலம் வெளிப்படுத்தப்படும் உண்மைகளின் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து மேலும் விவரங்களை கண்டறிய விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் குற்றச்செயல்களை தடுக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் போலீஸ் திணைக்களத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட டெல் ஐஜிபி எனும் இணையவழி முறைப்பாட்டு சேவை 2026 ஆண்டிலும் புதிய மேம்படுத்தல்களுடன் செயற்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் ஊடாக பொதுமக்கள் தமக்கு ஏற்படும் அசௌகரியங்கள் அல்லது அவசர சம்பவங்கள் குறித்து நேரடியாக போலீஸ் மாதிபரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல முடியும். இவ்சேவையின் ஊடாக உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்கள் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம். இதனூடாக திட்டமிடப்பட்ட குற்றங்கள், போதைப்பொருள் கடத்தல் போன்ற தகவல்கள், ஊழல் மோசடிகள், போக்குவரத்து விதிமீறல்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் செயல்கள் குறித்து தெரிவிக்கலாம். இதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகள் அந்தந்த பிரிவுகளுக்கு பொறுப்பான அத்தியட்சர்கள் ஊடாக உரிய போலீஸ் நிலையங்களுக்கு உடனடியாக அனுப்பப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும். அத்துடன் இங்கு வழங்கப்பட்ட தீர்வுகளில் திருப்தி இல்லையெனில் மீண்டும் இணைய வழியில் போலீஸ் மாதிபருக்கு தெரியப்படுத்தும் வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் முறைப்பாடுகளை https://teligp.police.lk என்ற இணையதளத்தின் ஊடாகவும் teligp@police.gov.lk என்ற மின்னஞ்சல் ஊடாகவும் தெரிவிக்க முடியும். ஊழலற்ற மற்றும் பாதுகாப்பான சமூகத்தை கட்டியெழுப்ப இந்த சேவையை பயன்படுத்துமாறு போலீஸ் ஊடக பிரிவு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் வைக்கப்பட்டிருந்த பாதாள உலக குழுவின் முக்கிய செயற்பாட்டாளர் என கூறப்படும் கமாண்டோ சலிந்த என்பவரை அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. கணைமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தின் சந்தேக நிர்வாக பெயரிடப்பட்டுள்ள கமாண்டோ சலிந்த என்பவரை பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க எஸ் போதரகமுவின் உத்தியபூர்வ அறைக்குள் இன்று ஆஜர்படுத்தினர். இதன்போது விசாரணைகளை முன்னெடுத்த குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையும் சமர்ப்பித்தனர். அதற்கமைய முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபரை அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார்.